வாய் திறக்கணும்னு அவசியம் இல்லை, வேலை நடக்குதா? போதை அவஸ்தை ஒழிக்கணுங்கிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கிறாரு. வேற அதுக்கு மேல என்ன? கஞ்சா குடிச்சான்னு வச்சுங்களேன், அவன் இந்த கொலை பண்ணா கொலை பண்ணோம், கஞ்சா குடிக்கிறோம் அவ்வளவு மூடு, வேற எதுவுமே தெரியாதான் அவனுக்கு. அதனால அதெல்லாம் விடணும். நம்ம புதைக்கிறதே சாதிக்கிறது தான். டெல்லிக்கு எத்தனை வாட்டி போயிருக்காரு, நம்ம மக்களுக்கு என்னென்ன வேலைன்னு தெரிவிச்சிருக்காரு, எல்லாம் உதவி பண்ணிட்டு தான் இருக்காரு, இதையும் பண்ணுவார். அது வந்து உடனே அப்போ கொடுத்தாரு இப்போ வந்து அவர் அரசு காசு எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அம்மா மாதிரி பார்க்குறா பேச்சு. குழந்தைய பார்த்தா ரேப் பண்ணணும்னு தோணுன்னா என்னன்னா படிப்பு வந்து டீச்சர் வந்து பெரம்பட்ட டீச்சருக்கு தெரியும். அப்புறம் எப்படி டீச்சர் கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ டீச்சர் வந்து கண்டிச்சா மட்டும்தான் அந்த குழந்தைனால. அதனால தாய் தந்தை வந்து டீச்சர் கண்டிக்கிறது சமானது. உலகத்தில் கஞ்சா இல்லை போக 6 மணிக்கு மேலே செல்ஃபோன் பார்க்கறதே கிடையாது. மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல தமிழ் திரைப்பட சண்டை பயிற்சி மாஸ்டர் திரு ஜாக்குவார் தங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நம்ம மக்களுக்கும் எங்களுக்கும். சார், உங்ககிட்ட இருந்தா நாங்க இப்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கேட்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பல தலைமுறைகளை பார்த்தவர். முதல்வர் பாத்தீங்கன்னா நம்ம மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவங்களுடைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்ப இருக்க நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் அவங்களுடையும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒர்க் பண்ண வித்தியாசங்கள் நிறைய உங்கள்கிட்ட இருக்கும். அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இவர்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா என்னவா இருக்கும் நீங்க பார்த்த வரைக்கும்? 2 பேருமே நல்ல மாமனிதர்கள். முதல்ல யூடியூப் நிர்வாகத்தினருக்கும் உங்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் மூலியமாக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். அவர் வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் படம் பார்த்து அவருக்கு பெரிய தீவிர ரசிகன். ஏன்னா அவர் மாதிரி ஃபைட் பண்ணுறக்கு ஆள் இல்லை. கத்தி சண்டை, குத்து வசல், லாக்கு, குஸ்தி எல்லாமே அவர் பண்ணி காமிச்சிட்டார். மான் கொம்பு எல்லாமே அவர் மாதிரி ஃபைட் பண்ணுறக்கு ஆள் இல்லை. அதில் நான் தீவிர ரசிகனாக இருந்தேன். அவரை மாதிரி அவர் பார்த்து நான் கற்றுக்கிட்டு நானும் ஒரு லெவலில் இந்தியா லெவலில் சிலம்பத்தில் பெரிய ஆளாகி கரெக்டாக ஒரு சவுண்ட் பிளாக் பெல்ட் கிட்ட அவர்கிட்டே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவரே வந்து என்னை பார்த்து கூப்பிட்றாரு. இது எந்த வயசு? எனக்கு வந்து 20 வயசு. அப்போ அந்த டைம் ஆமாம், அதுதான் இந்தியன் ப்ரூஸ்லேயும் எனக்கு அது பட்டம் கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோ காமிக்கிற மாதிரி நீங்கள் நேருக்கு. ஸோ அவர் வந்து கூப்பிட்டு போயிட்டு என்னை வந்து வீட்லேயே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அங்கேயே இருக்கேன். ஓ, எம்ஜிஆர் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்களா? அங்கே தான் இருந்தேன். ஓ, அதுதான் அவர் வந்து கண்ணாடி வச்சு தியானம் பண்ணுவார். அதை சொன்னேன். இப்ப பரபரமான பப்ளிஷ் அவர் அண்டர் கிரவுண்ட்ல கண்ணாடி வச்சு எப்படி சார் தியானம் பண்ண முடியும்? நானும் அதான் பண்றேன். நான் ஒரு 20 வருஷம் அதான் பண்றேன். கண்ணாடினா நம்ம முகம் பாக்குற கண்ணாடியா? பெரிய கண்ணாடி விட்டு ஒரு விளக்கு வச்சுட்டு பத்மாசனத்துக்கு வந்து நம்ம 3 மணிக்கு காலைல 3 மணிக்கு எழுந்து நம்ம பேசலாம். விளக்கிட்டுலாம் நான் பேசுவேன். பேசுங்க, நான் பதில் சொல்லுவேன். வேணா ஒரு இன்டர்வியூல சொல்லுங்க, நான் விளக்கிட்ட பேசுவேன். அது நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லுவேன். நான் இது பேசுனா மேலே போகலாம், கைய தீபம் ஆடும், நம்ம முடியாதுங்க சரிங்க. அது மாதிரி சார் ஜெனரலாவே நம்ம விளக்கு ஏத்துனா அது மூவிங்ல தானே இருக்கும் சார், ஒரே ஸ்ட்ரைட்டா சம்டைம்ஸ் ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஒன்றும் இல்லை, ஏதோ உள்ள கோயில் ரூமுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா ஆடாது. நீங்க வெளியில வச்சுட்டீங்கன்னா ஆடும். நீங்க ரூமுக்குள்ள வச்சுன்னா ஆடாது. அது நம்ம அது வரைக்கும் ஆடாது, நம்ம பார்த்து கேட்கும் போது ஆடும். நிறுத்தினா நின்றுடும். அதான் புரட்சி தலைவர் அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருந்தாரு. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு கண்ணாடி வச்சு அவங்க அம்மா போட்டோ, கொஞ்சம் சித்தர்கள் கொஞ்சம் போட்டோ வச்சுட்டு அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுவேன். என்ன யாரையும் கூப்பிட்டு போக மாட்டாரு. என்ன நான் ரொம்ப நெருக்கமா ப்ளஸ் நான் வந்து ஒழுக்கமா இந்த கலையில மட்டும் எனக்கு உயிரா இருக்கனால என்னை கூப்பிட்டு போய் நிறைய விஷயங்கள் அவர் கற்றுக் கொடுத்தாரு. அப்பதான் அவர் வந்து கண்ணாடி முன்னாடி தியானம் பண்றது அப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ பெருசா தெரியல. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமா நான் கண்ணாடியில தியானம் பண்றேன். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது. நீங்க அவரை ஃபாலோ பண்ணி அதே இப்போ வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது எம்ஜிஆர் உங்களுக்கு கத்து கொடுத்ததை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய அவரு என்னன்னா, நீங்க இப்ப எம்ஜிஆர் விஜய் சார் கேட்டீங்க இல்லையா? எம்ஜிஆர் என்ன அப்படின்னாக்க அவர் வந்து நீங்க வணக்கம் சொல்லவே முடியாது. அவருக்கு ஃபர்ஸ்ட் அவர் தான் நமக்கு வணக்கம் சொல்லுவார். இப்போ நீங்க ஸ்டார்டிங் சொன்னீங்க அந்த மாதிரி, அது மாதிரி தான். ஏன்னா அவர்கிட்ட வந்து நான் எப்படியோ முதல்ல வணக்கம் சொல்லணும்னு எனக்கு முடியாது. உன கையை தூக்கிட்டே வந்தேன். ஏன்னா அவர் எங்க வாங்கினாங்க அது சொல்றாரு, நீ என்ன அங்க இருந்தே கை தூக்கிட்டு வரியா அப்படின்றாரு. அது மாதிரி வந்து ஒரு இது உடனே கட்டி பிடிச்சி அணைச்சிருவார். அதாவது யாரெல்லாம் அவங்க கஷ்டம் அணையோட தீர்ந்துக்கும். எம்ஜிஆர் கிட்ட என்ன விஷயம்னாங்க, அவர் யார் தொட்டு பழகினாலும் அவங்க வந்து வேற ரேஞ்சில் போயிடுவாங்க. ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். கரெக்ட். எம்ஜிஆர் அப்படின்னாலே அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய இது இருக்கும். அவரை பார்த்துட்டாலே அவங்க லைஃப் நல்லா வந்துடும். அவர்கிட்ட இருந்து தோத்ததை யாரும் சரித்திரமே சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் அவர். விஜய் சார் என்னன்னா யார்ட்டையும் அப்படி நெருங்கி பழக மாட்டாரு. இப்பவும் பழகுறாரு. ஆனா ரொம்ப அமைதியா தான் இருப்பாரு. செட்டில்ல கூட அவர் அப்படிதான் இருப்பாங்களா சார் விஜய்? ரொம்ப வீட்டுக்குள்ளே தனியா அப்படிதான் இருப்பாரு. அமைதியா தான் இருப்பாரு. என்கிட்ட இன்னொரு அசிஸ்டன்ட் 2 பேர்ட்டு தான் பேசுவார். நாங்க தான் போவோம்.
ரூம்ல உட்காந்துக்குவாரு, கதை பூட்டிக்குவாரு, கூப்பிட்டு எங்கிட்ட உட்காந்து என்ன வர சொல்லி பாருங்களேன், வாங்க மாஸ்டர் உட்காந்துக்குவாரு. என்னன்னா சொல்ல மாட்டாரு. நம்ம தான் கேட்கணும், சார் என்ன சார் ஏன் சார் கூப்பிட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு அப்புறம் தான் கேட்கணும். ஏன்னா அவர் சைலண்ட். அவர்தான் எல்லாம் ஏதோ ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கும் அவருக்கு மைண்டுக்குள்ள. ஆமா. ஆனா கரெக்டா எதனா ஐடியா பண்ணுவாரு, கரெக்டா திங்க் பண்ணுவாரு. அந்த இதுல அவரு என்ன நான் கூட 2 பேட்டியில சொன்னேன், விஜய் சார் இன்னும் உள்ள இறங்கி வேலை செய்யணும். இறங்கினா மக்கள் கிட்ட. ஏன்னா இன்னைக்கு வந்து மீடியாவுல நிறைய ஆப்போசிஷன் போடுவோம். இப்போ அதுதான் சார் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இருக்க சிஎம் வாயை திறக்கவே மாட்டேங்கிறாரு, வாயை திறக்க மாட்டேங்க. இப்ப எல்லாருமே அதுதானே பேசிட்டு இருக்காங்க. வேலை நடக்குதுல்ல, அது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாய் திறக்கணும்னு அவசியம் இல்லை, வேலை நடக்குதுல்ல. அதுதானே நமக்கு என்ன வேணும். நமக்கு ஒரு சிஎம் இருக்காரு, அவரால் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சாராய கடை மூட சொல்லியிருக்காரு, போதை விவசாயத்தை ஒழிக்கணுங்கிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கிறாரு. வேற அதுக்கு மேல என்ன வேணும்? வாய் திறந்து என்ன பேசணும்? ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இப்பதான் சார் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்ப நீங்க எம்ஜிஆர் ஐயா காலத்துல இருக்கும்போது இந்த மாதிரி இருந்துதா? இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி போதை வசதி கிடையாது. போதை வசதி இன்னைக்கு கஞ்சா குடிச்சான்னு வச்சுங்களேன், அவன் இந்த ஒருத்தனை கொலை பண்ணா கஞ்சா குடிக்கிறான், அவ்வளவு மூடு, வேற எதுவுமே தெரியாது அவனுக்கு. அதே மாதிரி பொண்ணை ரேப் பண்ணா பண்ணிடுவான். இந்த மாதிரி அவனுக்கு வந்து வயசு வித்தியாசம் இல்லாம 3 வயசு பொண்ணை பண்ணாங்க. அவன் எப்படி இருப்பான் பாருங்க. அவன் என்ன பாருங்க, ஒரு மிருகம் கூட அப்படி பண்ணாது. மிருகமா இருந்தா கூட, ஒரு சிங்கம் புலி கூட பண்ணாது, கடிச்சு கூட தின்னுடலாம். ஆனா இதெல்லாம் பண்ணாது. நிறைய சிங்கம் கூட காட்டுக்குள்ள ஒரு குழந்தையெல்லாம் காப்பாத்திருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். ஒரு குழந்தை வந்து காட்டுக்குள்ள போயிடுச்சு, ஏதோ பிரச்சனையா போயிடுச்சு, தெரியல இருக்கு. அது வேற ஏதோ வந்துடக்கூடாதுன்னு அந்த சிங்கம் அதை காப்பாத்துது. அப்புறம் அவங்க பாட்டி தேடி வரும்போது இதை விட்டு அப்படியே எரிச்சு போகுது, அந்த அம்மா கூப்பிட்டு வராங்க. அப்போ ஒரு மிருகத்துக்கு இருக்கிற அறிவு கூட ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்போ சராசரியா வந்து நம்ம 100 அளவு அறிவு இருக்குன்னா 5+ அவ்வளவுதான் யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. கொஞ்சம் டேலண்டான 10+. அதுக்கு இன்னும் 90% யாரும் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி யூஸ் பண்ணவே எனக்கு கத்துக்கல. ஏன் தான் போதையில போயிடறான், நான் எங்க கத்துக்கல. அதனால அதெல்லாம் விடணும். நம்ம பிறக்கிறதே வந்து சாதிக்கிறதுக்கு தான். சும்மா கஞ்சா குடிச்சு தண்ணி அடிச்சு அடுத்த குழந்தைங்களை பாவம் குழந்தைங்களாம் அதுக்கெல்லாம் இல்லை. அதான் வந்து விஜய் சார் என்ன சொல்றாருன்னா, இப்ப அது வந்து ஒழிக்கணும்னு ட்ரை பண்றாரு. ஏன்னா இது வந்து புறையோடி போயிடுச்சு, அது எடுக்கணும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நினைச்ச உடனே நாளைக்கெல்லாம் எடுத்துட முடியாது. ஏன்னா அவருக்கு ஆப்போசிட் இருப்பாங்க இல்லையா, இல்லாம இல்லை இல்லையா. அப்ப அந்த ஆப்போசிட் அதை வந்து வேறையா மாற்றி அவருக்கு என்ன கெடுதல் பண்ணுமோ அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை சாதிக்கணும். சாதிக்கிறதுக்கு அவர் கூட இருக்கிற பலமான அரசு அதிகாரிகள் துணை நிற்கணும். ஏன்னா இவரு இவ்வளவு நாளும் சினிமாவில் இருந்தாருங்க. அவருக்கு சினிமாவில் எல்லாமே தெரியும். அரசியலுக்கு இப்போ தான் வராருங்கும் போது அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா எல்லாம் உடனே சாத்தியமானா முடியாது. இப்போ நம்ம வீட்லயே 10 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, அந்த 10 பிள்ளைங்களை நம்ம எப்படி இந்த பிள்ளைக்கு ஒன்று பிடிக்கும், அந்த பிள்ளைக்கு ஒன்று பிடிக்கும், அந்த பிள்ளைக்கு ஒன்று பிடிக்கும், நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ வந்து யாருக்கு என்ன தேவைங்கிறது வந்து அரசு அதிகாரிகள் எல்லாம் தெரியும். அரசு அதிகாரிகள் கூட முழுசா அவர் கூட நின்னாங்கன்னா 1 வருஷத்துல நிறைய மாற்றங்கள் வரும். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாருமே அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு, ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கிறாங்க. வந்து 1 மாசம் தான் ஆகுது, 38 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள பாருங்க என்னென்ன, அது ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமை நடக்குது, ஒரு பக்கம் போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது அப்படிங்கலாம் சொல்றாங்க. இன்னைக்குதான் வச்சா அதுதான் இல்ல, இன்னைக்குதான் வந்துச்சுன்னா பரவாயில்ல. அதுதான் இருக்க ஒரு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 40 வருஷமா போதைங்கிறது பெரிய. ஆனா அந்த அளவுக்கு தெரியல சார். இப்ப ரீசன்ட் டைம்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் வச்சுக்கோங்களேன். இப்ப ரீசன்ட் டைம்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க, அசிங்கப்படுவாங்க. எங்க எல்லாம் வில்லேஜ் தான், பட் இருந்தாலும் யாரோ ஒரு பெரியவர் தண்ணி அடிச்சு போனா கூட வந்து அவரு வாயை பூட்டி போவார். இந்த குழந்தைங்கள்லாம் தெரியக்கூடாது, ஸ்மெல் வெளில வந்துடக்கூடாது, தப்பா நினைச்சிட்டு கூட அந்த இலைகளையும் வாங்கி மென்னுட்டு நின்று கூட பேச மாட்டாரு. ஏன்னா குழந்தைங்களுக்கு அதை ஒட்டிடக்கூடாது. அவரு குடிச்சிட்டோம், நம்ம கெட்டு போயிட்டோம், குழந்தைங்களை இது பண்ணோம்னா சைலண்டா போவாங்க. இன்னைக்கு வந்து கூட கூட்டு போய் வாங்கி கொடுக்குறான். நீங்க பாத்தீங்கன்னா 3 வயசு குழந்தைக்கு ஒருத்தன் சாராயம் வாங்கி கொடுத்தான், அது போலீஸ் எல்லாம் பிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு வந்து அறிவு இல்லை, பொது அறிவு இல்லாம போச்சு. அதான் சொல்லலாம், 5% அறிவு யூஸ் பண்றாங்க, 95% யூஸ் பண்றதுல அதான் அந்த குடிகாரங்க. அவ்வளவுதான். அவங்க வந்து திருந்தணும். என்னடா மொத்தம் கிட்டத்தட்ட 889 கோடி மக்கள் இருக்காங்க. 84 லட்சம் பிறவில லாஸ்ட் பிறவி மனித பிறவி. அவன் அவ்வளவு புத்திசாலியா இருக்கும். புல் பூண்டு செடி கொடி மிருகங்கள் அதெல்லாம் தாண்டி தான் இப்போ வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சித்தர் ஆயிடுவாங்க, ஏதோ கடவுளாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம திருமூலர் ஐயா இது மாதிரி நிறைய பேர் அது மாதிரி ஆயிருக்காங்க. அந்த மாதிரி ஆகணும். அதை விட்டுட்டு வந்து குடிச்சாம அந்த குடியை ஒழிக்கிறதுக்கு வந்தவொடனே கையெழுத்து என்ன பண்ணாரு, கையெழுத்து 2 கையெழுத்து போட்டாரு. இந்த பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்குது, தர்கா பக்கத்துல இருக்குது, கோயில் பக்கத்துல இருக்குது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்குது, சாரை கூட மாத்து அப்படின்னாரு. எவ்வளவு பேர் கஷ்டப்படுவாங்க. அங்க பஸ்ல ஏற போற குழந்தைங்க, பொம்பளைங்க, ஆம்பளைங்களே பயம்தான். குடிச்சு வந்து குத்துறான்ல. ஒரு ஃபேமிலி மேனா இருப்பாங்க, குடும்பத்தை காப்பாத்துற ஆளா இருப்பாங்க. அவங்க சண்டை எப்படி தெரியாது இல்லையா. சரி நம்ம குடும்பத்தை பார்க்கணும், பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும், அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. போதை அடிச்சுட்டு போய் குத்துவோம்.
பாவம் யாரோ சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் மாட்டிக்குவாரு. ஸோ அதுக்காக தான் அந்த கடையெல்லாம் உடனே எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாரு. அது பெரிய விஷயம் தானே. ஆமா. அது வந்து நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சி சொல்லத்தான் செய்வாங்க. யாரும் சொல்ல எங்க ஏசுநாதர் நல்லவர்னு சொன்னாங்களா? சொன்னாங்களா? காமராஜர் சொன்னாங்களா? எம்ஜிஆர் சொன்னாங்களா? யார சொன்னாங்க? யாருக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். எதிர்ப்பு இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். கண்டிப்பா. எதிர்ப்பு இல்லைன்னா தூங்கிடுவோங்க. போர் அடிச்சிடும். தூங்கிடுவோம். நமக்கு தான் ஒருத்தனும் இல்லையா அப்படின்னு எதிர்ப்பு இருக்கு. நம்ம நல்லா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தூக்கிடலாம். அந்த எதிர்ப்பு இருக்கணும். இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அது நல்ல ஆரோக்கியமான எதிர்ப்பா இருக்கணும். ஆரோக்கியமான எதிர்ப்பா இருக்கணும். எதிர்ப்பு. அது மாதிரி இருந்தாலும் விஜய் சார் ஜெயிச்சுருவார். சார், எம்ஜிஆர் ஐயா வந்துட்டு அவங்க மக்கள் கிட்ட பழகக்கூடிய ஒரு பணிவு, தொழிலாளர்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம், இந்த மாதிரி ஒரு பண்புலாம் இப்ப இருக்க நம்ம முதல்வருக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? பழகின வரைக்கும் இவர் அதே மாதிரி இருப்பாரா? ஒரு அடுத்த எம்ஜிஆரா அவர் வருவாரான்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல வருவார். என்னன்னா அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டார். சாப்பிடாம பட்னியாலாம் கிடந்துட்டாரு. விஜய் சார் அப்படி இல்லை. அவங்க அப்பா அவ்வளோ மேல ஒரு ராஜா மகாராஜா மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அவர் 40 வயசு வரைக்கும் பசி பட்னியில இருந்தாரு. ஏழை மக்கள் அப்பவுமே அவர் என்ன பண்ணாரு, நேரத்தை தான் இருந்தாலும் ஒரு வாழ்க்கை அவர்கள் படிச்சுட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு இடத்துல 20 ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க. 20 ரூபா சம்பளம் கொடுத்தோன்னே அம்மா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்கு. தம்பி பையன் வந்துட்டு அரிசி வாங்கிட்டு வருவாங்க. வந்துட்டு 5 ரூபா கொண்டு அம்மாட்ட கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க அண்ணன் சங்கரமணி சொல்றாங்களா, அவங்க தம்பி 20 ரூபா வாங்கிட்டாப்ல, எவ்வளோ கொடுத்தாருன்னா 5 ரூபா தான் கொடுத்தாப்புல. அவங்க என்னன்னு அரிசி வாங்கி கொண்டு வந்திருக்காரு. அரிசிலாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் 5 ரூபா அம்மா கையில் கொடுத்துருக்காரு. அப்போ நீ கேட்காத, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு அப்புறம் கேட்டுருக்கேன். என்ன ராமச்சந்திரா, என்ன எவ்வளோ பேசுனாங்க? 5 ரூபா தான் பேசுனாங்களா? இல்லைம்மா 20 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்கம்மா. 5 ரூபா அரிசி தான் வாங்கிட்டோம்மா. வரும்போது பஸ் ஸ்டாண்டில் ஒரு அம்மாவும் குழந்தைன்ட்டு இருந்தாங்க. பசின்னு கை காட்டு இருந்தாங்க. யாருமே எதுவும் கொடுக்கல. 5 ரூபா கொடுத்துட்டாமா. அப்புறம் எங்க ஊருக்கு போனோம்னு சொன்னாங்க. பஸ் ஏறி ஊருக்கு போனால் அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு 5 ரூபா கொடுத்தோமா அப்படின்ட்டு இருக்காரு. அதாவது சம்பாதிச்சது 20, 10 கொடுத்துட்டாரு. 10 கொடுத்துட்டு இவர் இறக்க குணம், ஏழைகள் மேல இருக்க இறக்க குணம், அவரோட பசி பண்ணி அவருக்கு தெரியும். அதனால அந்த மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி அந்த காலத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சுங்க, நான் தலைவர் வீட்டுல இருக்கும்போது ஒரு 5 ஐயர் வராங்க. கோயில்ல கும்பாபிஷேகம் பண்றோம் அப்படின்னு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ராமாவரம் தோட்டத்துல வராங்க. வந்தோடனே தலைவரை பாக்குறாங்க. பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு, எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்கிறாங்க. சொல்றாங்க சும்மா ஒரு 100-150 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு. எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறாங்க. கேட்டோடனே இவங்க ஒரு அமௌண்ட் சொன்னோடனே மொத்தமா கொடுத்துறாரு. கூட எக்ஸ்ட்ராவும் கொடுத்து ஏற்றியது பண்ணா கோயில் கும்பாபிஷேகம் பண்ண கொடுத்துறாரு. கொடுத்துட்டு போறாங்க. போகும்போது ஒருத்தரை மட்டும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுங்க வாங்கங்கிறாரு. அவர் வர தயங்கி வர்றாரு. தோல்ல கை போட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்கறாரு. ஐயா ஒன்றும் இல்லையா, சொல்லுங்க என்ன பிரச்சனை. அவர் அழ ஆரம்பிக்கிறாரு. நான் பக்கத்துல நிற்கிறேன். என்னன்னா அவருக்கு 5 பொண்ணு கல்யாணம் இல்லை. எல்லாம் பொண்ணு 36 அப்படி விஷயம். அவர் அழுறாரு. கல்யாணம் இல்லை, எனக்கு வேற ஒன்றும் வருமானம் இல்லை, என்ன பண்ணுறது, கொலைப்படாங்க, அவ்வளோ பேரும் என் பொண்ணு நாங்கள் பார்த்துக்கிறேன்னு 5 கல்யாணம் ஆரம்பிச்சார். அதாவது கேட்கவே இல்லை, பார்த்தே உதவி பண்ண. கர்ணன் கேட்டாதான் கொடுத்தாரு. இந்த கர்ணன் கேட்காம பார்த்தாலே பார்த்தோன்னே இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை கொடுத்தாரு. அது நம்ம நேர்ல பார்த்தோம். விஜய் சார் என்ன பண்ணுவாருன்னா, அப்போ அந்த நேரத்திலே செகண்ட் சண்டே நோட் புக் அந்த நம்ம சாலிகிராம வீட்டுல கட்டுக்கட்டா அடுக்கி வச்சிருக்கோம். என்ன நோட்டு சார்? பசங்களுக்கு படிக்கிற நோட்டு புக் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. செகண்ட் சண்டே காலையில ஒரு 9 மணில இருந்து சாயங்காலம் 4-5 வரைக்கும் சாப்பிடாம கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த ஸ்கூல்ல இருந்து வர்றவங்களுக்கு, அந்த பசங்களுக்கு ஆனால் கொடுப்பாரு. அந்த மனசு இருந்துச்சு. யாருன்னா கஷ்டப்படுறாங்கன்னு அவர் காதுக்கு கேட்டுச்சா உடனே ஹெல்ப் பண்ணுவார். யாரு கஷ்டப்படுறாங்க சரி, அவர் காதுக்கு தெரியணும். தெரியலன்னா அவருக்கு தெரியாது இல்லையா. இப்போ எம்ஜிஆர் அந்த காலத்துல கஷ்டத்திலேயே உழந்தாரு. அதனால எல்லாம் தெரியும். இவர் ராஜா இல்ல, எப்பவும் கஷ்டப்படலையா. இப்ப நீங்க அந்த நோட்டு புக்குன்னே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்ப ரீசெண்டா எதிர்கட்சிக்காரங்க எல்லாருமே ஒரு விமர்சனம் சொல்றாங்க. அதாவது கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. ஆரம்பிக்கும் போது +2 10th பசங்களுக்கு இவர் கூப்பிட்டு வச்சு பிரைஸ் எல்லாம் கொடுத்தாரு, என்கரேஜ் பண்ணாரு. இப்ப முதல்வர் ஆன பிறகு இந்த வருஷம் பாஸ் பண்ண பசங்களுக்கு யாருமே கொடுக்கல அப்படின்னு இப்ப அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசிட்டு இருக்காங்க. சரி, நீங்களே நினைச்சு பாருங்க. எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு வேலை பண்ணிருக்காரு. டெல்லிக்கு எத்தனை வாட்டி போயிருக்காரு. நம்ம மக்களுக்கு என்னன்னா வேலைன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் உதவி பண்ணிட்டு தானே இருக்காரு. இதையும் பண்ணுவாரு. அது உடனே அப்ப கொடுத்தாரு, கொடுக்கலன்னா இப்போ அவர் அரசு காசு எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அரசு காசு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் சொந்த காசு கொடுத்தாரு. இப்பவும் கொடுப்பாரு. அதெல்லாம் அவர் கொடுக்குற மனசு நிறைய இருக்குங்க. நான்லாம் கூடவே இருந்திருக்கேன்னா, இவ்வளவு குழந்தைகள் இருந்து இருக்க பார்த்திருக்கேன். அதனால அவர் கொடுக்கறத யாரையும் கஷ்டப்படுத்தலாம் நான் பார்த்ததே இல்லைங்க. இடையில கூட ஒரு இடத்துல சொன்னாங்க, அவர் ஒருத்தர் அடிச்சுட்டாரு மேக்கப் பண்ண அப்படின்னு. தொடவே மாட்டார் அவர். எங்க கூட ஃபைட் பண்ணும்போது நான் கிட்டத்தட்ட என்ன ஒரு 30 வருஷத்துக்கு கூட அவர் கூட இருக்கேன். பஞ்ச் பண்ணுவாரு. இப்படி வரும் இந்த கை, அது மேல படாது, சட்டைன்னு கூட போடக்கூடாது.
அதுக்கு நான் கூட சொன்னேன், "சார், கொஞ்சம் டச் பண்ணுங்க சார், இந்த பவுடர்லாம் போட்டு பறக்கணும் மாஸ்டர், அப்படி மாத்தி எடுத்துங்க, நான் அடிக்க மாட்டேன்." தொடவே மாட்டாருங்க. தொட மாட்டாரு. நாங்க ஃபைட்டர், ட்ரெயினரே தொட மாட்டாரு. ம், அப்புறம் அதெல்லாம் அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏங்க, ம். இயேசுநாதரே கல்யாணம் பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்லத்தான் செய்றான். அவன் பார்த்த மாதிரியே சொல்லுவான். கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. ஆ. இயேசுநாதர் கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் சாய்பாபாவுக்கு 4 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு அதான் அப்படிம்பாங்க. 4 பேர், "ஆமாய்யா, நான் கூட பார்த்தேன்ம்மா." ஆ. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நம்பக்கூடாது. ம். மக்களுக்கு தெரியும்லங்க. அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. சார், மக்களோட அன்பை பெறுவதுக்கு வந்துட்டு எம்ஜிஆர் வந்து தனி ஒரு ஸ்டைல் இருந்தது, தனி ஒரு பாவனை இருந்தது. மக்கள் கிட்ட மக்களா போய் அவர் கனெக்ட் ஆகி அவங்களோட அன்பு இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர்னால எல்லாருக்கும் ஒரு தனி பாசம், மரியாதை இருக்கு. அந்த ஒரு வித்தியாசத்தை இப்ப இருக்க நம்ம முதல்வர் பெறுவாரா? அதுக்கான வழிகள் இருக்கா? சாத்தியக்கூறு இருக்கா? இன்னும் நாட்கள் நெறைய இருக்குங்க. ம். இப்போ "செத்தும் கொடுத்தா சீதாகாதி தானே" அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் இன்னைக்கும் சம்பளம் குடுத்துட்டு இருக்காரு தெரியுங்களா? அப்படியா? ஆமா. ம், ம். அங்க தோட்டத்துல ராமாபுரம் தோட்டத்துல. ஆமா, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, அத்தனை பேரும் டீச்சர் போட்டு அவங்களுக்கெல்லாம் ம், சாப்பாடு ம். போட்டு அத்தனை பேரும் சம்பளம் குடுக்குறாரு அவர்தான். சத்யா ஸ்டுடியோ, அந்த காலேஜ்ல இருந்து வர்றது, இந்த இதுல ஸ்கூல்ல இருந்து வர்றதெல்லாம் எடுத்து ம். எல்லாருக்கும் குடுத்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறாரு. அப்போ ம். இன்னைக்கு அவர் உயிரோட இல்ல, ஆனா குடுத்துக்கிட்டு இருக்காரு. கொடுத்துட்டு இருக்காரு. அவர் என்ன மனசு, அவர் உயிர் எழுதும்போது சரியா எழுதிட்டு போயிருக்காரு. யாருக்குமே அவங்க வளர்த்த ஆணுங்களுக்கும் சரி, இல்ல அவர் கூட இருக்கணும் எந்த கஷ்டமும் இல்லாம, அவங்க வாழ்நாள்ல அவங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, அத்தனை பேருக்கு அங்க அவருக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி எழுதி அழகா வச்சிருக்காரு. படிக்காதவர் தான் எழுதி வச்சிருக்காரு. இப்போ விஜய் சார் இப்பதான் வந்திருக்காரு. இதுவரைக்கும் அவர் பொது நிகழ்ச்சின்னா, ம். ஒரு மக்கள் கஷ்டம்னு கேள்விப்பட்டோன்னா எதனா ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா? மற்றபடி அவருக்கு போவாது. ஏன்னா அவர் ஒரு அரண்மனையில இருக்காரு இல்லையா? அவர்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம். ஏன்னா அவர் வேலை காலையில போனாருன்னா நைட் தான் வருவாரு. வந்து டயர்டா குளிச்சுட்டு படுக்கிறது அப்படி இருக்கும். யாரும் படிச்சு சொல்றதுக்கெல்லாம் அப்போ கிடையாது. இப்போ ஆளுங்க இருக்காங்க. இப்போ அதிகாரிகள் இருக்காங்க. ம். நல்ல நல்ல அதிகாரிகளை வச்சிருக்காரு. ம். மினிஸ்டர் நல்ல நல்ல மினிஸ்டர் கூட வச்சிருக்காங்க. எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ பண்ணுவாரு. கண்டிப்பா பண்ணுவாரு. நீங்க அப்போ சொன்னீங்களா, இந்த குழந்தைங்களுக்கு கம்மல் குடுக்கல, தாய்மாமன் சீர் கொடுக்கல அப்படின்னா குடுப்பாரு. இப்பதானங்க பொறந்து ஒரு மாசம் தானங்க ஆகுது. அவங்க குடுக்குறதுக்கு டைம் இருக்கும்ல. அதெல்லாம் குடுப்பாரு. உடனே சொன்னது செய்வாரு. உடனே இன்னைக்கே செய்யணும் எப்படிங்க முடியும்? இன்னொரு விமர்சனமும் அவர் மேல இருக்கு சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க தான். சின்ன குழந்தைங்க வந்துட்டு வீட்ல பேசி, எங்க விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சின்ன குழந்தைங்க சொல்லி தான் இவர் முதல்வரா வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட இவரால பாதுகாப்பு குடுக்க முடியல. அது ஒண்ணு. இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை, ஒரு பேச்சு கூட பேச மாட்டேங்கிறாருன்னு பல பேர் விமர்சிக்கிறாங்க. அவர் மனசுல என்ன வலி இருக்குன்னா, எங்கள மாரி கூட இருந்தவங்களுக்கு தாங்க தெரியும். ம், அவ்வளவு வலி இருக்கும். ஆனா சொல்ல மாட்டார். செய்வார். ம், ம். அது சொல்லுல வீரம்லாம் கிடையாது. செயல்ல தான் வீரம். நான் கூட இருந்து செயல் பார்த்தேன். வீரர் காமராஜர் மாதிரி. ஆமா. நான் கூட இருந்து பார்த்தேங்க. அவர் வாயெல்லாம் பேசவே மாட்டார். பேசக்கூட மாட்டாருங்க. ம், ம். அவர் செயல் கரெக்ட்டா இருக்கும். அந்த செயல் கண்டிப்பா பண்ணுவார். நம்ம பார்க்கத்தானே போறோம். அடுத்த இதுல கூப்பிடும்போது, ஆமாங்க பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல போறேன். அதான் பண்ணுவார். சொல் வீரன் கிடையாது. செயல் வீரன். சார், திரைத்துறையில இருந்து பல தலைவர்கள் வந்திருக்காங்க. நான் உங்களுக்கே நிறைய பேர் ஆமா. நம்ம மறைஞ்ச எம்ஜிஆர் இருக்காங்க, ஜெயலலிதா அம்மையா இருக்காங்க, அந்த ஜானகி அம்மா இருக்காங்க. ஜானகி அம்மா இருக்காங்க. அதாவது எதுக்கு இந்த விஷயத்த நம்ம சொல்றோம், அதுக்கு முன்னாடி அண்ணா இருந்தாங்க. அண்ணாவும் படம், அண்ணாவும் கலைஞர் ஐயா, ஆமா கரெக்ட். இப்படி எல்லாருமே திரைத்துறையில இருந்து அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அரசியலுக்கு வரும்பொழுது இந்த ஆட்சி வந்துட்டு சினிமா சம்பந்தப்பட்டவர்களுக்கான ஒரு ஆட்சியா இருக்குமா, இல்ல மக்கள் நலனுக்கான ஒரு ஆட்சியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா அவர் மக்கள் நலனுக்காக தான் பண்றாரு. நிச்சயமா இன்னைக்கு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவர் மக்கள் நலனுக்காக தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வேற பாருங்க, சாப்பாடு கையில எடுத்துட்டு போறாரு. ஆபீஸ் மாதிரி 9 மணிக்கு போயிடுறாரு. என்ன வேலை இருக்கோ இல்லையோ அதெல்லாம் ஒன்றும் பாக்குறது இல்ல. உள்ள இருக்க எல்லா அதிகாரியும் கரெக்டா 8 வந்துடுறாங்க. முன்னாடி 11 மணிக்கு போனா கூட அதிகாரி பாக்குறது கஷ்டமா இருக்கும். இப்போ 9 மணிக்கு விஜய் உள்ள பாத்துடுறோம். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. ம். அப்போ ஏதோ ஒரு நோக்கி தானே போயிட்டு இருக்காரு ம், இல்லையா? ம், ம், நான் அப்பவுமே நான் ஒரு விளம்பரமே கொடுத்தேன். ம், அதாவது ஃபர்ஸ்ட் 108 சீட்டு வந்துருச்சுன்னும் போதும் அவர் துள்ளி குதிக்கல. ம், அப்புறம் கான்வாய்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க அவருக்கு வர்றதுக்காக. அப்பவும் துள்ளி குதிக்கல. திருப்பி எடுத்துட்டு போனாங்களா, அப்பவும் துவண்டு போகல. திருப்பி உள்ள அவர் சப்போர்ட் பண்ணி சிஎம் ஆனாலும் அப்பவும் அவர் துள்ளி குதிக்கல. ஆமா. எதுக்குமே துள்ளி குதிக்கல. ஏன்னா அவர் சைலண்டா, அமைதியா, ஆழ்கடல் அமைதி இருக்குல்ல, அந்த அமைதியா எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. அதனால எல்லாத்துக்கும் ஆழ்கடலுக்குள்ள எல்லா உயிரினமும் அது உள்ள இருக்க வாழ்றதெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். அது மாதிரி அவரு நல்லபடியா வாழ வைப்பாருங்கிறது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாமே நம்ம பார்க்க தான் போறோம். இப்போ ஜாக்குவார் தங்கம் சார் வந்துட்டு ஒரு சண்டை பயிற்சி மாஸ்டரா இல்லாம ஒரு போராளியாவும் இருக்கீங்க நீங்க. சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப காட்டமா சொல்றீங்க. இந்த விஷயம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி பண்ணாலும் ஒரு போராளியாவும் இருக்கீங்க. இப்போ எங்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்படிலாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி சொல்லுங்க? முதல்ல மக்களுக்கு தான் பிள்ளைங்களை கரெக்டா வளர்க்கணும். இது கரெக்ட். அதாவது இப்ப நாங்கெல்லாம் படிக்கும்போது
எங்க அப்பா அம்மா ஸ்கூல்ல கொண்டு விடும்போது டீச்சர்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணை மட்டும் தொடாதீங்க, மற்ற எல்லாத்தையும் உரிங்க தோலை, நல்லா படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. டீச்சர்ஸுங்களும் வந்து ஒரு கடவுளுக்கு அப்புறம் அம்மா அப்பா, அம்மா அப்பாவுக்கு அப்புறம் டீச்சர் தான் தெய்வம். அவங்க அப்படி தன்னோட பிள்ளைங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த வர்ற பசங்களை அப்படி படிக்க வச்சு எல்லாமே வந்து ஒழுக்கம்ங்கிறது என்னன்னு கத்துக்கிட்டாங்க. அந்த ஒழுக்கத்துல உலகம் ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்தா நம்ம தங்கச்சி மாதிரி பாக்குறது, அக்கா மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி மாதிரி பாக்குறது, பாத்துட்டு அம்மா மாதிரி பாக்குறது அப்படி இருந்துச்சு. ம், இன்னைக்கு குழந்தைய பார்த்தா ரேப் பண்ணணும்னு தோணுதுன்னா என்னன்னா ஒழுக்கம் இல்லை. அதுக்கு என்னன்னா படிப்பு. படிப்பு வந்து டீச்சர் வந்து பெரம்பெடுத்தா டீச்சருக்கு ஜெயிலு. ம். அப்புறம் எப்படி டீச்சர்ஸ் கத்துக் கொடுப்பாங்க? டீச்சரே இப்ப திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டீச்சர் ஸ்டூடெண்ட். குடிச்சிட்டு அடிக்கிறான். குடிச்சிட்டு அடிக்கும்போது சட்டம் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து என்னென்ன இடமோ அது கண்டிக்கணும். இப்போ டீசல்னா டீசல் போட்டால் தான் வண்டி ஓடும். இல்ல டீசல் போடாம வண்டி ஓடணும்னா அப்படி ஓடாது. அதுக்கு வேற ஏதோ ஒண்ணு போடணும் இல்லையா? அப்ப டீச்சர் வந்து கண்டிச்சா மட்டும் தான் அந்த குழந்தைங்க நல்லா இருக்கும். அதனால தாய் தந்தையர் வந்து டீச்சர் கண்டிக்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். ஏன்னா கஞ்சா உள்ள கொஞ்சம் இப்போ பொட்டியில வச்சு ஒரு டீச்சர் எடுக்கிறாங்க. கஞ்சாவ எடுக்கிறாங்க அவன் பாக்கெட்ல இருந்து. அப்ப அது என்ன தைரியம் அவனுக்கு? டீச்சர் அடிச்சா நான் போலீஸ்ல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ வந்து கஞ்சா குடிக்கிறான். கஞ்சா குடிக்கும்போது அவனோட நாடி நரம்புகள்லாம் வந்து படிப்பெல்லாம் விட்டுட்டு கெட்ட என்னென்ன தோணுதோ அதை தான் செய்யறதுக்கு அவன் தோணுது. அதனால அந்த பெரியவங்க வந்து தன்னோட குழந்தைய நல்லா பார்க்கணும். அதுக்கப்புறம் செல்போன் வந்து உலகத்துல கஞ்சா போதையோட பெரிய போதை செல்போன். செல்போன் அது இல்லாம 6 யாருமே இல்ல சார். 6 மணிக்கு மேல செல்போன் பார்க்கறதே கெடுதல்ங்கிறாங்க. 6 மணிக்கு மேல செல்போன் பார்க்கறதே கெடுதல்ங்கிறாங்க. சூழ்நிலை ஏதோ ஒண்ணு பார்க்கலாம். அதிலேயே உட்கார்ந்து மூழ்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து மூளை அழிகிறோன்னே அன்னைக்கு அமெரிக்காவிலேயே அது இதுல ஆராய்ச்சி பண்ணி செல்போன் குழந்தை பார்த்தீங்கன்னா 40 வயசுல மூளையே சுத்தமா அழுகி ஊத்திடுவாங்கிறாங்க. அப்பா. அழுகி ஊத்துனா என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அப்ப தன்னோட அம்மா அப்பா தன்னை குழந்தைய கண்டிச்சு தான் வளர்க்கணும். கண்டிச்சு வளர்க்கறத விட அவங்க தான் குழந்தை முன்னாடி இவங்க செல்போன் பார்க்க கூடாது. அப்ப இது செல்போன் பார்க்கும்போது குழந்தைய விரும்பி பார்க்குது இல்லையா? அதனால அந்த இதை குறைக்கணும். தேவையான சொல்லி கொடுக்கணும். இதுதான்ப்பா பார்க்கணும். இப்போ இன்னைக்கு வந்து செல்போன்ல நான் யதார்த்தமா அன்னைக்கு ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு தட்டிட்டேன். ஒரு பொண்ணு வந்து ₹100 கொடுங்க நான் நியூடா நிக்கிறேங்க. உடனே வெளியே வந்துட்டேன் நான். பயந்து வெளியே வந்துட்டேன். எத்தனை பேர் பயந்து வெளியே வருவாங்க? அப்ப அதை வந்து ஒரு கெடுதலான ஒரு விஷயம். அதை வந்து அரசு ஒழிக்கணும். இந்த மாதிரி இது எவனோ சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வீட்டு குழந்தை கெட்டு போகுது. அது அரசு சுத்தமா ஒழிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கம்பல்சரியா மிக மிக அவசரமா ஒரு 10ஆம் கிளாஸ் முடிச்சோன்னா மிலிட்டரியில கம்பல்சரியா பசங்களை சேர்த்தணும். ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மிலிட்டரியில சேர்த்து ஒரு 2 வருஷம் ஒழுக்கம்னா என்னன்னு மிலிட்டரி கற்றுக் கொடுக்கும். அதாவது இந்த டீச்சர்லாம் கற்றுக் கொடுக்க முடியல, அந்த ஒழுக்கத்தை மிலிட்டரி கற்றுக் கொடுக்கும். ஏன்னா மிலிட்டரியில் இருக்கவங்களாம் கடவுளுக்கு மேல நிகரானவங்க மிலிட்டரி. நம்ம அம்மா அப்பான்னு சொல்லல, அந்த அப்பா வந்து மிலிட்டரி தான். அம்மா மிலிட்டரி, அப்பா வந்து போலீஸ். ஏன்னா நான் இது இன்னைக்கு சொல்லல, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி சொல்றேன். மிலிட்டரிக்கு போனா ஒழுக்கம்னா என்ன கண்டுதான்? தம் அடிக்கிறது, கஞ்சி அடிக்கிறது, சாராயம் அடிக்கிறது இதெல்லாம் கத்துக்க மாட்டான். வீடை எப்படி கூட்டணும், எலக்ட்ரிக் கனெக்ஷன் எப்படி பண்ணணும், ஏசி ஓடலன்னா ஏசி எப்படி சர்வீஸ் பண்ணணும், எல்லாமே அவனுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கு மேல தன்னோட ட்ரெஸ் தானே வாஷ் பண்ணணும். தன்னோட பாத்ரூமும் கிளீன் பண்ணணும். இப்போ நான் என் பாத்ரூம் நான் தான் கிளீன் பண்ணணும். நான் என் துணி நான் தான் துவச்சிக்கிறேன். இந்த ஒழுக்கம் வரணும். ஏன்னா நமக்கு ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாம நம்மளே கத்துக்குவோம். அப்போ வந்து ஒழுக்கம் மிலிட்டரியில இருக்கும்போது ஒழுக்கம் தன்னால வந்துடும். இவனே ஒரு ஒழுக்கசீலன் ஆயிரும், இவனே ஒரு நீதிபதி ஆயிரும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம மக்கள், அரசு எல்லாமே அரசு பண்ணணும். இது வந்து அரசு தான் பண்ண முடியும் இல்லையா? இப்போ நான் தனியாக போய் மிலிட்டரியில் சேர்ந்துட்டாக்கா 2 வருஷம் விடுவாங்களான்னு தெரியாது. நாங்கள் திருச்சி மிலிட்டரிக்கெலாம் போனோம், ஆள் சுத்தமாக அனுப்பிச்சி விட்டாங்க. என் கூட அந்த பையன் போயிட்டு அவன் போயிட்டு அவன் ஓடி வந்துட்டான். அவங்களோட இது பண்ண முடியும், எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் ஓடி வந்துட்டான். ஓடி வந்து அப்புறம் போலீஸ்லாம் கூட்டு போய் மொட்டைலாம் அடிச்சு அனுப்பிச்சாங்க அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி மிலிட்டரியில் வந்து கம்பல்சரியாக இருந்தாக்க ஒழுக்கம் தன்னால் வருங்க. ஒழுக்கம் வந்து நாடு நல்லா இருக்கும். நாடு இருந்தால் அந்த உலகமே நல்லா இருக்கும். அதை அவசியமா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப தொடர்ந்து பேசுவோம் சார் நம்ம நேயர்களுக்காக. நன்றி, வணக்கம். நன்றி.